வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் நாம் கிளிநொச்சி மாவட்டத்தின் இயக்கச்சி பகுதியிலே அமைந்திருக்கின்ற ரீச்சா பூங்காவிற்கு தான் நாங்கள் இன்றைய தினம் சென்றிருக்கின்றோம். ரீச்சாவினுடைய முழுமையான பகுதியை இந்த காணொளியிலே நாம் பதிவிடவில்லை. இன்றைய தினம் இதிலே புதுப்பொலிவுடன் காணப்படுகின்ற முக்கிய இடமான மகிழ்ச்சியின் உச்சமாக காணப்படுகின்ற அந்த விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற அந்த பகுதிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரீச்சாவுக்கு செல்வதென்று சொன்னால் 5 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நுழைவு கட்டணம் 100 ரூபாய், 5 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நுழைவு கட்டணம் 300 ரூபாய் என்பது நீங்கள் யாவரும் அறிந்தபடியாம். இன்றைய தினம் உள்ளே சென்று அந்த மகிழ்ச்சியின் உச்ச கட்டமாக இருக்கின்ற அந்த விளையாட்டு பகுதிக்கு தான் நாங்கள் இங்கே செல்ல இருக்கின்றோம். அங்கே ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் ஈடுபடுவதற்கான உங்களுக்குரிய அந்த கட்டணங்களையும் நாங்கள் இதிலே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அவற்றை பார்த்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக பார்வையிட முடியும். என்று சொன்னால், கொழும்பிலே சென்று தான் நீங்கள் இவரை பார்க்க முடியும். அங்கே கூடுதலான கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இங்கு மிக குறைந்த கட்டணங்களோடு ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களுடைய சிறுவர்கள் பிள்ளைகள் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். அந்த அளவிலே மிக குறைந்த அளவு கட்டணங்கள் தான் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் இங்கே அறவிடப்படுகின்றது. இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக வானூர்தி பயணம். உங்களுக்கு தெரியும், இந்த வானூர்தி பயணத்துக்கு ஒருவருக்குரிய கட்டணமாக 200 ரூபாய் அறவிடப்படுகின்றது. அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சிறுவர்களுக்கான பலூன், அந்த பலூன் அதுக்குள்ளே உட்பகுதியில் சென்று விளையாடுவதற்கு கட்டணமாக 100 ரூபாய் அறவிடப்படுகின்றது. இந்த பலூனிலே சென்று உங்களுடைய பிள்ளைகள் அங்கே மகிழ்ச்சியாக விளையாட முடியும். அங்கே பாருங்கள், அந்த சிறுவர்கள் அங்கே விளையாடி கொண்டிருப்பதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பந்துகள் நிறைந்த அந்த விளையாட்டு, அதிலும் ஈடுபடுவதற்கு பந்து குவியலிலே ஒருவருக்கான கட்டணமாக 100 ரூபாய் அறவிடப்படுகிறது. அங்கே பாருங்கள், சிறுவர்கள் மகிழ்ச்சியாக அந்த பந்து குவியலிலே விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய பந்துகள், பல்லாயிரக்கணக்கான பந்துகள் அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் அங்கே விளையாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக குறைந்த கட்டணமாக 100 ரூபாய் பற்றிச்சிட்டு அதுக்கு பெற வேண்டும். இதுதான் ரீச்சாவின் காவலன். அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இசை தென்றல், இந்த கிட்டார் மாதிரியான வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதிலையும் நீங்கள் ஈடுபடலாம். அதே போன்று இது எரும மாட்டு சவாரி, அதற்கும் கட்டணம் 200 ரூபாய். இது டிக்கெட் கவுண்டர். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே மிக அழகான முறையிலே ஒவ்வொரு இடங்களும் அமைய பெற்றிருக்கின்றது. அதே போன்று இது ஒரு புகை வண்டி சவாரி தான். இதிலையும் நீங்கள் 100 ரூபாய் டிக்கெட் பெற்று இதில் செல்ல முடியும். அதே போன்று பாருங்கள், அங்கே மேலே மேம்பாலத்தினூடாக ஒரு புகையிரதம், புகையிரதத்தில் பயணம் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த மேம்பாலத்தில் செல்கின்ற அந்த புகையிரதத்துக்கான ஒருவருக்கான நுழைவு கட்டணம் கட்டிச்சிட்டு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி அந்த புகையிரதத்தில் நீங்கள் பயணம் செய்ய முடியும். இங்காலையும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு மிக பிரமாண்டமான முறையிலே அமைக்கப்பட்ட, இங்கெங்குமே இல்லாத ஒரு விளையாட்டு நிகழ்வும் இங்கே
காணப்படுகின்றது. அதையும் உங்களுக்கு நாங்கள் இங்கே கொண்டு சென்று காட்ட இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மிக ஒரு பயங்கரமான ஒரு கார் சவாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே இந்த பயங்கரமான ஒரு சாகச விளையாட்டை பாருங்கள், எவ்வளவு அழகாக அங்கே அந்த வளைவு காணப்படுகின்றது. மிக வேகமாகவும் ஸ்லோவாகவும் அப்படியே ஒரு மிக பிரமாண்டமானது. இதை நீங்கள் இந்தியாவில் தான் பார்த்துருப்பீங்கள். எங்கள் இலங்கையிலே நான் நினைக்கின்றேன் இங்கே தான் காணப்படுகின்றது என்று. இந்த ரீச்சாவிலே மிக சிறப்பான முறையிலே அமையப்பெற்ற அந்த சவாரி மிக அழகாக இருக்கின்றது. அங்கே ஒருவர் முடிவுடத்தை அண்மித்திருக்கின்றார். இதே போன்று பாருங்கள், இன்னும் சிலரை உங்களுக்கு நாங்கள் காட்டுகின்றோம். எவ்வாறு அவர்கள் அந்த பாதையினூடாக கேபிள் இதாக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வாறு நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே எல்லோருமே நிறைய பணத்தை செலவழித்து கொழும்புக்கு சென்று நாங்கள் பல்வேறு இடங்களை பார்க்கின்றோம். உங்கள் பிள்ளைகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தோடு சகல விளையாட்டுகளையும் உள்ளடக்கியதாக இந்த ரீச்சா பாம் அமைய பெற்றிருக்கின்றது. இது ஒரு எமது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகவே நாங்கள் கருதுகின்றோம். அங்கே நீச்சல் தடாகம் என்ன சகலதும் இருக்கின்றன. 2 இடங்களில் நீச்சல் தடாகங்கள் காணப்படுகின்றது. பெரியவர்களுக்கு 1500 ரூபாய், சிறியவர்களுக்கு 750 ரூபாய். 10 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 750 ரூபாய், 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 1500 ரூபாய். அதுதான் கொஞ்சம் கட்டணம் கூடியதாக காணப்படுகின்றது. சிலர் கூறினார்கள் அதை குறைத்தால் வசதி குறைந்த எல்லோரும் அதிலும் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும் என்று. எனவே ரீச்சாவினுடைய அந்த முகாமையாளர் அவர்கள் அதை கவனத்தில் எடுக்குமாறு தயவோடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்னு சொன்னால் ஏனைய எல்லாமே குறைந்த கட்டணத்தோடு காணப்படுகின்றது. நீச்சல் தடாகத்தில் நீந்துவதற்கான கட்டணம் மட்டுமே அதிகளவாக காணப்படுகின்றது. எனவே எமது நாட்டில் இருக்கின்ற இந்த மக்கள் அதையும் ஆர்வத்தோடு தங்களுடைய அந்த நீந்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அதற்குரிய கட்டணத்தை மீள் பரிசீலனை செய்தால் எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் என நாங்கள் இந்த இடத்திலே அவரையும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இன்னும் பல விளையாட்டு நிகழ்வுகளுக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். பாருங்கள், உங்களை உள்ளே நிறைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போட்டி விளையாட்டுகள் மாதிரி நீங்கள் அந்த அதுக்குள்ளே சென்று ஒரு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட நிறைய காணப்படுகின்றது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மகிழுந்தோட்டம், அதாவது கார் சவாரி. இதற்கும் 200 ரூபாய் கட்டணம். நீங்கள் காரிலே உல்லாசமாக பயணம் செய்ய முடியும். மிக குறைந்த கட்டணங்கள் தான் இங்கே காணப்படுகின்றது. உண்மையிலேயே அழகாக காட்சி இருக்கின்றது. அதே போன்று அங்கால ரீச்சாவின் புகையிரதம், அதற்கு முன்பாக இங்கே நல்ல ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் ஒன்று தான் இங்கே காணப்படும். BMW நினைக்கின்றேன். பாருங்கள், அந்த காருடைய இதுவும் இருக்கின்றது, பறக்கும் கார். அதுவும் 300 ரூபாய் கட்டணமாக காணப்படுகின்றது. பறக்கும் காரிலையும் அது முன்னுக்கு சென்று பின்னுக்கு சென்று வரும், அதிலேயும் நீங்கள் போகலாம். அதே போல் இது பழக்கம் சுற்றி சிறுவர்கள், இதிலே சிறுவர்கள் அப்படியே செல்லக்கூடியதாக இது காணப்படுகின்றது. ஒரு அந்த ஊஞ்சால் மாதிரி இதிலையும் சிறுவர்கள் இருந்து அப்படியே சுழன்று கொண்டு இருக்கும். அதிலையும் நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மீண்டும் அந்த கார் பகுதி அதிலே காணப்படுகின்றது. தொடர்ந்து அங்கால் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஏராளமானவர்கள் வந்தவண்ணம் தான் இருக்கின்றார்கள். இது சுழலி. இந்த சுழலியில் இது உங்களுக்கு தெரியும், இதில் பெல்ட் எல்லாம் போட்டு இது சுழன்று கொண்டிருக்கும். பல்வேறு விதமாக சுழலக்கூடிய சுழலி ஒன்று.
இதிலையும் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ரீச்சாவின் புகையிரதம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கே அழகான முறையிலே அது வடிவமைக்கப்பட்டு அதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாருங்கள், மீண்டும் அந்த இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்ட இருக்கின்றேன். அதற்கு அருகிலே சென்று இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தால் மிக பயங்கரமான அது ஒரு பயங்கரமாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால், மிக வேகமாகவும் ஸ்லோவாகவும் சென்று அதை பார்க்கின்ற போது தான் தெரியும். ஆனால் அதிலே கூடுதலான 500 ரூபாய் திகில் பயணம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கான கட்டணம் 500 ரூபா. இந்த திகில் பயணத்தில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்கின்றாங்க. பாருங்கள், 5 கார்கள் அங்கே காணப்படுகின்றது. அவர்களுக்கும் பாதுகாப்பான முறையிலே இடுப்பு பட்டிகள் அணியப்பட்டு அவர்கள் அந்த திகில் பயணத்திலே ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான கட்டணம் 500 ரூபா. அங்கே பாருங்கள், இது 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த திகில் பயணத்திலே ஈடுபட முடியும். மிக மிக அழகாக இலங்கையிலே காணப்படுகின்ற ஒரு இடமாகத்தான் இது இருக்கும் என நான் நம்புகின்றேன். இதிலையும் நீங்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவர் அதில் சிலவாக வருகின்றது. பிறகு மிக வேகமாக போகிற அந்த ஏற்ற இறக்கம் போல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியே ஒரு பயணம் செய்து பார்த்தால் தான் அதனுடைய இது விளங்கும். என்ன திகில் பயணம். அங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதாக சென்று வருகின்றதுன்னு உங்களை நான் கிட்ட வைத்து இதை காடுகின்றேன். பாருங்க இந்த மாதிரி போதாண்டு நீ போயிட்டு திரும்ப வேகமாக வர போகிறார் அவர். அங்கே பாருங்கள், வேகமாக இதுக்குள்ள இறங்கி வந்து திரும்ப இந்த முழுமையாக உங்களுக்கு இதில் கிட்ட வச்சு நாங்கள் காட்டியிருக்கின்றோம். பாருங்க, இது அவர் முடிவிடத்தை அனுமதி விட்டார். இதற்கான கட்டணமாக 500 ரூபா அளவிடப்படுகின்றது. இதுவும் ஒரு சிறுவர்களுக்கான புகைவண்டி பயணம்தான். இது சிறுவர்களுக்குரியது. இங்கே பாருங்கள், அவர்கள் மிக உற்சாகமாக ஆர்வத்தோடு அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ரீச்சாவை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்படுகின்றது. அது தொடர்பான ஏனைய காணொலிகளோடு உங்களுக்கு அவற்றை நாங்கள் அதனுடைய முழுமையான விவரங்களையும் அடுத்தடுத்த காணொலிகளில் தர இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு தனி இடம். இந்த இடம் இது நான் நினைக்கின்றேன் அண்மையில் தான் இந்த பகுதி திறக்கப்பட்டிருக்கும் என்று. அதை விட இன்னும் நிறைய இடங்கள், நிறைய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் காணப்படுகின்றது. அவற்றை நாங்கள் அடுத்த காணொலியில் ஊடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். இது ஒரு புகையிரத பயணம். தொடர்ந்து நாங்கள் அங்காலே இன்னும் மேலே உள்ள அதையும் உங்களுக்கு காட்டலாம். பார்த்து கொண்டு முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய இது விளங்கும். என்று சொன்னால் இவ்வளவு விளையாட்டுகள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் இந்த விடுமுறை காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காட்டக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த ரீச்சா விளங்குகின்றது. அங்கே பாருங்கள், மேம்பாலத்திலே அங்கே அந்த புகையிரத பயணம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த புகையிரத பயணத்துக்கான கட்டணம் 200 ரூபாய். ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 200 மீட்டர் அளவு தூரம் பெரும்போல் இருக்கின்றது. அங்கே பாருங்கள், சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே சென்று சுற்றி வந்து இந்த இடத்திலே முடிவடையும். இதற்கு உள்ளே ஒரு விளையாட்டு பகுதி, அங்கேயும் 20க்கு மேற்பட்ட விளையாட்டுகள், அதில் உங்களுக்கு பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஒவ்வொன்றுக்கும் பரிசுகள் அங்கே காணப்படுகின்றன. அந்த பரிசுகளையும் அதில் வின் பண்ணினால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட அங்கேயும் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விளையாட்டு அங்கே இருக்கின்றது. அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த புகையிரதம் முழுமையாக உங்களை பார்ப்பதற்காக நான் அதை முழுமையாக எடுப்பதற்காகத்தான் இங்கே மேலே சென்று அதை எடுத்து கொண்டிருக்கின்றேன். அது வந்ததும் நாங்கள் அடுத்த
இடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு இடங்கள்லேயும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என உணவகங்கள் காணப்படுகின்றன. சகல உணவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும் கடைகள், பல கடைகள் காணப்படுகின்றன. அங்கே பாருங்கள், இது எருமைச் சவாரி. இங்கே ஒரு பிள்ளை அதில் அந்த எருமைச் சவாரியிலே ஈடுபட்டிருக்கின்றார். அதுவும் மிக அழகாக சுழன்று கொண்டிருக்கின்றது எருமைச் சவாரி. இதுதான் நாங்கள் சொன்ன அந்த அடுத்த ஏனைய விளையாட்டுகள். இங்கே ஒவ்வொரு விளையாட்டுக்கும் நீங்கள் டிக்கெட்டை பெற்று இதில் கூடுதலாக 100 ரூபாய், 200 ரூபா விளையாட்டுகள் தான் அங்கே காணப்படுகின்றன. இதே பாருங்கள், அந்த பயணத்தை எவ்வளவு இதாக இருக்கின்றது சொல்லி. மிக வேகமாக இது பரிசீட்டு பெற்றுக்கொள்கின்ற இடம். இங்கே அருகிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கு எவ்வளோன்னு சொன்னால் மிக வேகமாக அவர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அழகாக சுழண்டு கொண்டிருக்கின்ற பாருங்கள், மேலும் கீழுமாக அது சுழண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது அந்த சுற்றி வர உள்ள 20 இடங்களிலும் 20 வகையான விளையாட்டுகள் காணப்படுகின்றன. உண்மையிலேயே மிக அழகாக அத்தனையும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு இடமாக ரீச்சா விளங்குகின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட முடியும். காலத்தின் தேவை அறிந்து சகல விடயங்களையும் கட்டமாக முன்னேற்றி கொண்டு ரீச்சா உச்ச வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான். இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான விளையாட்டு. ஒவ்வொன்றுக்கும் கிட்டத்தட்ட இதில் 100 ரூபாய், 200 ரூபா பரிசீட்டுகளை பெற்றுக்கொள்ள டிக்கெட்டை பெற்ற வேண்டும். இதை விட இந்த பகுதியிலே பார்த்தோம்னு சொன்னால் வேறுங்கள் ஒரு கம்பு சுழண்டு கொண்டிருக்கின்றது. அதுலேயும் நாங்கள் அதை ஒரு விளையாடுத்தான். இதை விட வேறு வகையான விளையாட்டுகள் நுழைவாயில் பகுதியிலேயும் இருக்கின்றது. அங்கேயும் விளையாடக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த புலியை வரைந்த நுழைவாயில் பகுதியில் மீண்டும் வந்திருக்கின்றோம். இங்கே சில இளைஞர் யுவதிகள் அதை பார்வையிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அதிகளவானவர்கள், தினமும் அதிகளவானவர்கள் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ரீச்சாவின் ஒரு பகுதி. இதேபோல் பல மடங்கான பகுதிகளிலே பல்வேறு நிகழ்வுகள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த காணொளியில் நாங்கள் அவற்றை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். இது முழுமையாக விளையாட்டுடன் சம்பந்தப்பட்ட படியாக இதை நாங்கள் உங்களுக்கு முழுமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இவ்வளவு விடயங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இதை பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணி செய்ய பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். தொடர்ந்தும் எங்களுடைய காணொளிகளோடு இணைந்திருங்கள். உங்களுக்காக நாங்கள் பல்வேறு வகையான காணொளிகளை இந்த ருஷி விளக்கின் ஊடாக வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இதை பார்வையிடுங்கள். ஏதாவது நாங்கள் அங்கே அந்த புயரம் தான் இப்போ வந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே நிறைய இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகின்ற ஒரு இடமாக ரீச்சா விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.